ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர் அப்படிங்கிற ஒரு மலையாளம் ரொமான்டிக்கல் காமெடி படத்தை பற்றி தான். இது வந்து ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஒரு நாள் இரவு ஆரம்பித்து அன்றைக்கி விடிய காலையில் வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு ஜானரில் எடுக்கப்பட்ட படம். அதை ஒரு ரொமான்டிக்கல் காமெடியாக வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினோட ஆரம்பத்திலே பார்த்தோம்னா ஊட்டியில் இருக்கிற ஹீரோயினோட வீட்டில், ஹீரோயினோட பேர் வந்து அண்ணா, அவங்களுடைய கல்யாண கொண்டாட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஒரு பையனை 3 வருஷம் லவ் பண்ணி அது வந்து திருமணத்தில் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. அப்போது அங்கே திடீர்னு வர்ற மாப்பிள்ளையோட அப்பா பையன் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான், எங்கே போனான்னு எனக்கு தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்காக வராங்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, பயங்கரமாக ஒரு டிப்ரெஷன் போயிடுறாங்க. ஏன்னா 3 வருஷம் வந்து அப்படி லவ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு எப்படி வந்து செய்ய முடியும்? அதுக்கு பின்புலத்தில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் அவன் இருக்கிற இடத்த தேடி இவங்க போகிறாங்க. அதுவும் வீட்டில் சொல்லாமல் போட்டிருந்த அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோடையே வந்து ஓடி போயிடுறாங்க. அங்கே திருவனந்தபுரத்தில் போய் இறங்கினா திருவனந்தபுரத்தில் அவங்களை யாரையுமே தெரியாது. அவங்க வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறனால அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய கவுன் தான் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அது போட்டு அவங்களாம் நடக்கக்கூட முடியாது, தடுக்கும். அந்த கவுனை பிடிச்சி இப்படி தூக்கி பிடிச்சிட்டே தான் நடந்து வருவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அவங்கள வினோதமாக பார்க்குறாங்க. சில பேர் ஒரு மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. இதேமாதிரி சூழலில் அங்கே ஹீரோக்கிட்ட ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோ வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு நல்ல வசதியான பிஸ்னஸ் மேன். ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு இங்கே கேட்குற உதவிக்கு மறுத்தாலும் பின்னாடி வந்து சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மாப்பிள்ளையை தேடி 2 பேரும் அவரோட காரில் வந்து புறப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இது படம் பார்த்தோம்னா 2 மணி நேரம் திட்ட ஓடும். படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து இந்த ஹீரோவும் ஹீரோயினும் காரில் வந்து ட்ராவல் பண்ணுறது, அங்கங்கே உட்காந்து பேசுகிறது, இது ஒன்றையும் தான் இருக்கும். இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே போரிங் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்துறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். இதை ரைட்டிங்லையும் டைரக்ஷன்லையும் அதை வந்து கன்சீவ் பண்ண விதத்துலேயும் வந்து பிரமாதமாக இந்த டீம் வந்து பண்ணியிருக்கு. எந்த இடத்துலையுமே பெருசாக தொய்வு அப்படின்லாம் எதுவுமே வந்து இல்லவே இல்லை. அதேமாதிரி சீன்ஸையும் வந்து திணிச்சு வைக்காமல் இலையோடுற மாதிரி நேச்சுரலாக வந்து இவங்க வந்து நிறைய இடங்களை கொண்டு வந்திருந்தாங்க. சாதாரணமான சீன்ஸ் தான். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் பார்க்குற ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அதில் வந்து ஹீரோயிசமாக அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் மொக்க வாங்குறது, அப்புறம் இவங்களுக்கு ட்ராவலிங்கில் போகும்போது நிறைய பேருக்கு வாந்தி வரும் இல்லையா, அது மாதிரி இவங்க வாமிட் பண்ணுறது, இதை பார்த்த உடனே வந்து ஹீரோவுக்கு வந்து வாந்தி வர்றது, அப்புறம் இறங்கி 2 இடங்களில் சாப்பிட போகிறது, அங்கே பார்க்குற சில நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்கள பற்றி 2 பேருக்குமே தெரியாது, ஒருத்தரை பற்றி இந்த பேசிக்குவாங்க. அதில் ஹீரோயினை பற்றி ஹீரோவுக்கும், ஹீரோவை பற்றி ஹீரோயினுக்கும் வந்து தெரியும். அதே விஷயம் ஆடியன்ஸுக்கும் வந்து அது வழியாக வந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 2 கேரக்டர் மேலே பெரிய பிடிப்பு ஒன்று நமக்கு வந்து வந்துடும். ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு நீரோட்டம் மாதிரி இருந்தது இந்த ஸ்க்ரீன் பிளே. இதில் பெரிய அளவில் பலம் சேர்க்கிறது இந்த 2 பேருடைய நடிப்பு தான். ஹீரோவை வந்து இந்திரஜித் சுகுமாரன் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பிருத்திவிராஜ் சுகுமாரனோட அண்ணவர். ஹீரோயினா வந்து அனுஷ்வரா ராஜன் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் நிறைய இடங்களில் அந்த கான்வர்சேஷன் நடுப்புறலாம் ரொம்ப பிரமாதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அதே மாதிரி ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கிற இந்திரஜித் ஒரு இடத்துல வந்து பதபதிப்போட வந்து தேடுவார். பஸ் ஸ்டாண்டில் அவங்கள விட்டுட்டு காணமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ரவுண்டு வருவார். அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தது அவர் பெர்ஃபார்மன்ஸ். அதே போல் இந்த 2 கேரக்டரும் வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸான நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சில இடங்களில் ஹீரோவோட ஸ்டோரிலாம் வந்து யூஸ்வலாக இருந்தால் கூட அது கிளீஷே ஆகாமல் வந்து ரொம்ப அழகாக வந்து கன்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த படத்தினுடைய கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது என்னென்னா 99% ஏன்னா ஒரு ஃபீல் குட்டாக தான் போகும். இது ஃபுல்லாக வந்து நகைச்சுவாய் அப்படின்லாம் போகாது. அங்கங்கே வந்து மைல்டாக வந்து எமோஷனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையும் வந்து அழகாக வந்து அப்படி கடந்து போயிடுவாங்க. ஆனால் கடைசி ஒரு 1% முடிக்க போகிற நேரத்தில் ரொம்ப ஹெவியான ஒரு எமோஷனலோட வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து எமோஷனை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்க வேண்டியதுலையோ கொஞ்சம் ஃபீல் குட்டாகவே அந்த இடத்தையும் வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. மற்றபடி எந்த குறைகளுமே கிடையாது, அடல்ட்ரி கிடையாது, சுத்தமாக வயலன்ஸ் கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு என்டர்டெய்னர். உங்களுக்கு ரோம்காம்லாம் பிடிக்கும், லைட் ஹார்ட்டட் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணாதீங்க, ஒரு வாட்டி பாருங்கள். இது மலையாள படமாக இருந்தாலும் தமிழ் டப்பிங்லேயே வந்து இது அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.